நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடிய ஒரு ப்ரொபோசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா பிசைடு. இந்த பிசைட் அப்படின்ற ப்ரொபோசிஷனை பிசைட்ஸ் அப்படின்ற அட்வர்போட நம்ம வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். பிசைட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா பை த சைட் ஆஃப். ஹி சிட்ஸ் பிசைட் மீ. மீனிங் என்னன்னா ஹி சிட்ஸ் பை த சைட் ஆஃப் மீ. எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறான், எனக்கு சைட்ல உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்றதா வந்து மீனிங். நெக்ஸ்ட் பிசைட்ஸ் அப்படின்றது வந்து இன் அடிஷன் டு, அதான் அதனுடைய மீனிங். மேலும், இது கூட, மோர் ஓவர், தட்ஸ் அ மீனிங். பிசைட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப தட்ஸ் அன் அட்வர்ப். நெக்ஸ்ட் ரொம்ப காமனா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடிய ரெண்டு ப்ரப்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா at and in. ரொம்ப பக்கத்துல உள்ள இடங்களுக்கு, ரொம்ப ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுக்கு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உள்ள டிஸ்டன்ஸுக்கு நம்ம at யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தூரமா உள்ள லார்ஜர் ஏரியாஸுக்கு, கொஞ்சம் அப்டிராக்டா உள்ள இடங்களுக்கு நம்ம வந்து in யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையுமே ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஐ ஒர்க் அட் அ மியூசியம் இன் ட்ரிச்சி. நெக்ஸ்ட் லெட்ஸ் see the difference between and among. between அப்படின்றப்ப நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் குறிக்கக்கூடிய எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம between யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டு பர்சன்ஸா இருக்கலாம், பிளேசஸா இருக்கலாம், இல்ல கான்செப்ட்ஸா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இரண்டு விஷயங்களை நம்ம சொல்றப்ப அந்த இடத்துல நம்ம வந்து between யூஸ் பண்ணுவோம். among வந்து இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்களை நம்ம சொல்றப்ப, பேசுறப்ப, இல்ல எழுதுறப்ப நம்ம வந்து அந்த இடத்துல among யூஸ் பண்ணுவோம். that's the difference between and among. ரொம்ப காமனா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா என்ன அப்படின்னு சொன்னா டேஸ், டேட், வீக்ஸ், அப்புறம் இயர். இதுக்கு முன்னாடிலாம் என்ன ப்ரொபோசிஷன் போடணும்? ஆன் போடணுமா, இன் போடணுமா? இது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு டேயா இருந்துச்சு, இல்ல ஏதாவது நம்ம டேட்டை மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆன் போடணும். மற்ற லாங்கர் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் வீக், இல்ல மந்த், இல்ல இயர், இது மூணுக்குமே வந்து நம்ம வந்து இன் தான் போடணும், இன்னும் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்வலி கோ டு பீச் ஆன் சண்டேஸ். மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் so and so date. I will complete this project in a week, in a month, in a year. இதே மாதிரி இன்னும் அதிகமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய இன்னும் ரெண்டு ப்ரப்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபார் அண்ட் சின்ஸ். ஃபார் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்றப்ப ஃபார் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஐ பீன் ஒர்க்கிங் இன் த கவர்மெண்ட் ஃபார் 10 years. ஸோ இது வந்து ஒரு டோட்டல் டியூரேஷன் நம்ம மீன் பண்றோம் ஃபார் 10 years. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் yesterday. I hope it was helpful.